திரு முருகுமாறன், கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி அப்படின்லாம் பாஜக மெனக்கெடுது. பாஜக நலனுக்காக அதிமுகவோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது, கூட்டணிக்கும் கட்சிகளை அழைத்து வருகிறது அப்படின்னு நீங்க வருவதற்கு முன்பாக பேசப்பட்ட கருத்து. இப்ப இந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட அதிமுகவுக்கு இதன் மூலமாக பலன் இல்லையா? பிஜேபிக்கு தான் பலனா? அதுதான் விருந்தினர்கள் பேசியிருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்த கட்சி, 31 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு நீண்ட நெடிய பொன்விழா கண்ட கட்சி. பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் இன்னும் அவர்கள் காலூன்றவில்லை, வேரூன்றவில்லை. அவர்களுக்கு ஒரு திடமான மக்கள் செல்வாக்கு இன்னும் தமிழகத்திலே இல்லை. அதனால அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள், கூட்டணி அமைக்கிறார்கள். இன்றைக்கு 3 முறை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து அவருக்கு பின்புலம்லாம் எதுவும் கிடையாது. அவர் பெரிய அமைச்சருடைய பையனோ அல்லது பிரதம அமைச்சருடைய பேரனோ அப்படி கிடையாது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்து 3 முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு 3வது முறையாக இந்திய பேரரசனுடைய பிரதம அமைச்சராக அவர் இருக்கிறார். இல்ல, பிரதமர் சொல்ற டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றதுதான் விவாத பொருளானது. டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற கொள்கையை தான் அவர் டபுள் இன்ஜின் என்று சொல்கிறார். அது அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், மாநில அரசாங்கம் என்பது ஒரு இன்ஜின், மத்திய அரசாங்கம் என்பது ஒரு இன்ஜின். இந்த இரண்டும் இணைந்து இருக்க வேண்டும் என்று அந்த செய்தியை அவர் சொல்கிறார். மத்திய அரசாங்கத்திற்கு இணக்கமான ஒரு ஆட்சி மாநிலத்தில் அமைய வேண்டும், சமரசமான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த சூழல்கள் இருந்திருக்கு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கொள்கை அடிப்படையில வேறு வேற அல்ல, பாஜகவுடைய கொள்கை வேற, அதிமுக கொள்கை வேற. 100% அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணியில இருக்காங்க. இப்ப அவங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்க. கேரளாவில் யாரை ஏற்கிறாங்க? கூட்டணி என்பது தேர்தலை மையமாக வைத்தான் ஒழிய கொள்கையை மையமாக வைத்தல்ல. இல்ல, இங்க திராவிட மாடல் 2.0 திரு ஸ்டாலின் பேசும்போது சரி, பிசிகாவோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ எங்கும் அந்த மாடலை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவங்களுடைய வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்கிறது இல்ல. திராவிட மாடல்னு சொல்றாங்க, கூட்டணிக்கு தலைமை திமுகங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு அதிமுக தலைவர்கள் திரு எடப்பாடி உட்பட பேசும்போது மாற்று குரலாக பாஜக என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு வருது இல்ல. அதுதான் விவாதம். ஒரு தெளிவு பண்ணியும், முதல்ல ஒரு தெளிவு பண்ணியும். மாற்று குரலாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய நயனா நாகேந்திரன் சொல்லல. தேசிய அளவிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், தேசிய அளவிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நாடு முழுவதும் அப்படித்தான் சொல்வார்கள். நாடு முழுவதுமே என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நயினார் சொல்லியிருந்தார்னா மோடி சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா கேட்கறதுல ஒரு நியாயம் இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க. தேசம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை அது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் திடமாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. நாட்டு மக்கள் இந்த முறை எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவோம். அதான் எங்க பொதுச் செயலாளர் சொல்றோம், நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவோம். இல்ல, அதை உத்தரவாதப்படுத்துறாங்களா கூட்டங்கள்ல? திரு எடப்பாடி அப்படிலாம் ஒண்ணு யாரும் உத்தரவாதம். அதிமுக ஆட்சிங்கிறத கூட இன்னைக்கு தேர்தல் பரப்புரை நடந்தது, நீங்க எல்லாம் நேரலையில பார்த்திருப்பீங்க. தேர்தல் பரப்புரையில பிரதம அமைச்சர் பேசும்போது அவர் சொன்னார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ பிரஸ் மீட்டு நீங்க சொன்ன டிடிவி திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு நம்முடைய அன்புமணி ராமதாஸ், நம்ம பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போ நடந்து இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்குது. அவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் உறுதிப்படுத்துறாங்க. பலவேறு தகவல்களை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிடிவி தினகரன் கூட ஒரே பிரச்சனை, என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஒரே பிரச்சனை தான். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா? நாங்க சொல்றோம் ஏற்படும்னு, அவர் சொல்றாரு ஏற்படாதுன்னு. மக்கள் தான் அதுல முடிவெடுக்கணும். ஒண்ணு, எடப்பாடியாரு என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடியார் ஒரு சாதாரண சாமானியர். அவர் முதலமைச்சர் பையன் இல்ல. முதலமைச்சர் பையனால தலைவரான என்ன சொத்து மதிப்பு, அவருடைய மகனுடைய சொத்து முதலமைச்சர் பையன். நான் பேசும்போது நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பேசுவாரு. நீங்க பேசும்போது நான் கவனம். நீங்க வார்த்தைகளை ஒரு பொது அரங்கத்துல ஒரு வழக்கறிஞர், நீங்க என்ன கிழிச்சாரு, என்ன அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு,
6 ஆண்டுகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு? சென்று தமிழ்நாட்டுக்கு இல்ல சார், துரோகம் செஞ்சீங்க. அந்த கோபம் இப்படிதான் வெளிப்படும். அந்த கோபம் இப்படித்தான் வெளிப்படும். தார வார்த்தை கொடுத்தீங்க. இல்ல, ரெண்டு பேருமே அந்த சர்க்கார் வார்த்தை கமிஷன், பிரயோகங்களை- ஊழல் கமிஷன் உங்க கட்சிக்கு தான் போட்டுச்சு. ஊழலால் கலைக்கப்பட்ட முதல் ஆட்சி இந்தியாவில திமுக தான். அப்பட்டமான போய் இல்லையா? பாவம் வரலாறு பாவம். இது எல்லாம் வரலாறு. முன்னாள் எம்எல்ஏக்கு வக்கீல் வரலாறு வரலாறு தெரியல. சரவணன் போய் அவர் இல்ல, ஒரு பேச- முன்னாள் எம்எல்ஏக்கு வக்கீல் வரலாறு வரலாறு தெரியாது. தெரியாது. அவர் வரலாறு தெரியாம ஊழலால வக்கீலுக்கு கலைக்கப்பட்ட வரலாறு தனிப்பட்ட ஊழலால மோதல்கள் சிறைக்கு சென்ற வேண்டியதில்லை. முதல்வர் யார் தெரியுமா? ஏங்க, ஊழலால சிறைக்கு சென்ற ஊழலால் முதல்வர் யார் தெரியுமா? கலைக்கப்பட்ட ஆட்சி. யாரு? ஊழலால சிறைக்கு ஊழலால் சென்ற கலைக்கப்பட்ட முதல்வர் யார்? ஆட்சி. சரவணன், அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அவருக்கு வாய்ப்பு. சர்க்கார் கமிஷன். ஊழலால் சிறைக்கு அவர் சென்ற முதல்வர் யார்? தாமதமா எடப்பாடியார் ஒரு சாதாரணமான இல்ல சார், நம்ம இப்ப விஷயத்துக்கு ஒரு வந்துரும். ஆட்சி சாமானிய- மாற்றம் இல்ல, அவரு நீங்க மித்தவருடைய- ஒரு பொதுவெளியில இல்ல, நானே சொல்லிட்டேன் சார். மித்தவருடைய சொத்து மதிப்பு நானே என்ன? சொல்லிட்டேன் சார். சாமானியரே, இல்ல ஒரு இந்த கதையெல்லாம் பேச பொதுவெளியில- வேண்டாங்க. இல்ல, நானே மித்தவருடைய சொத்து சொன்னேன் மதிப்பு சார். என்ன? நீங்க இருக்கும்போது நீங்க நான் நான் சொன்னேன். சொல்லுங்க, ஒரு பொதுவெளியில அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுங்கிறது நான் அவரு சொல்லிட்டேன். ஒரு வக்கீல், நீங்களும் இவரும் ஒரு பயன்படுத்திட்டீங்க. வக்கீல், எல்லாம் உட்கார்ந்து இல்ல, நீங்களும் பயன்படுத்திட்டீங்க. பொதுவெளியில ஒரு வார்த்தையை இல்ல, நீங்க வெளிப்படுத்துறது இன்றைய எப்படின்னு முதல்வர் இருக்கு. பத்தி நீங்களும் பயன்படுத்திட்டீங்க அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? இன்றைய முதல்வர் பத்தி அவரு நீங்களும் பயன்படுத்தி- நீங்க வந்து அதாவது நான் என்ன சொல்லுங்க, சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சார். ஒரே ஒரு கேள்வி. நான் சப்ஜெக்ட் அவருக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல, நீங்க இல்ல சொல்லிட்டீங்க. சார், தனி நான் மோதலா பதிலே மாற சொல்லல. வேண்டாம். இன்னும் நீங்க என்ன பதில் சொல்லவே விடல. தனி மோதலா மாற வேண்டாம். நீங்க இன்னும் என்ன பதில் சொல்லுங்க சொல்லவே சொல்லுங்க விடல. சொல்லுங்க சொல்லுங்க. எடப்பாடியார் ஒரு சாதாரணமான ஆளு, ஒரு விவசாயினுடைய மகன். 4 ஆண்டுகள் 2 மாசம் ஆட்சி நடத்தினார். 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கொரோனா காலத்துல வரியே இல்லாத பட்ஜெட் போட்டார். கொரோனா காலத்துல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் நிலுவையில் இல்லாத சம்பளம் கொடுத்தார். குடிமராமத்து திட்டங்கிறது WG பானர்ஜி 1852 பிறகு அவர் தான் குடிமராமத்து திட்டத்தை அமல்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஆட்சியில 24 மணி நேரமும் டாஸ்மாக் மதுபாட்டில் ஒரு கேள்வி மட்டும் அலோ பண்ணுங்க. நேரம் இல்ல, இடைவெளி போடுங்க. 24 மணி நேரம் டாஸ்மாக் ஒரு நொடி சார். தமிழ்நாட்டில் விற்பனை ஒரே செய்யப்படுதா? ஒரு கேள்வி மட்டும், இடைவேளைக்கு முன்னும் நம்ம போயிடுவோம். இவ்வளவு செய்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்கல்ல, ஆமா. அப்புறம் ஏன் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு? இல்ல, ஆட்சி மாற்றம் என்கிறது நாங்க ஸ்பிளிட் ஆயிட்டோம். எங்க பார்ட்டி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இல்ல, இப்போ ஒண்ணும் சேரலையே சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய சூழ்நிலை நாங்க ஸ்பிளிட் ஆயிட்டோம். மக்கள் மன்றத்துல நாங்க இன்றைய split சூழலே ஆயிட்டோம். அதே நிலைமை சார். அதுல அதாவது எதிரி, துரோகி, இது ரெண்டுத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல். அதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அந்த எலெக்ஷனை நாங்க சந்திச்சு, ஓபிஎஸ் எடப்பாடியார் அந்த எலெக்ஷன்ல சந்திச்சு, ஓபிஎஸ் இருந்தாரு அந்த எலெக்ஷனை சந்திச்சு, ஓபிஎஸ் இல்ல சார் எந்த சந்திச்சு 75 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். சரி. எதிர்க்கட்சி 75 சீட் ஜெயிச்சிருக்கோம். தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு சாதாரணமான 66 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். என்ன அதுல உங்களுக்கு பிரச்சனை? 10 வருஷம் நாங்க கண்டினியூ ஆட்சியில இருந்தோம். மக்கள் மன்றத்துல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ நாங்க ஒரு பதில் மட்டும் சொல்லிருங்க, இடைவெளிக்கு சொல்லுங்க. இப்ப ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைப்பதற்கான காரணமா சொல்லுங்க. என்ன ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஒரே காரணம் தான். இந்த ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி. 24 மணி நேரம் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. போதை மாநிலம், ஆன்மீக மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு போதை மாநிலமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 5 வயசு சிறுமியை கற்பழிக்கிறாங்க. 19 வயசு பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனா அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. 80-85 வயசு மூதாட்டி கற்பழிக்கப்படுகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் போதைப் பொருள் கலாச்சாரம். மக்களுடைய மனநிலை. இதான் மக்களுடைய மனநிலை.